வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், சக்தி வாய்ந்த வசிய சிவ மந்திரம். மனிதர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போதுதான் சிந்தனையும் அதிகமாகும். என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று நினைப்பார்கள். சிவ என்றால் பரம மங்களம் என்று பொருள். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் சரி, மனம் திருந்தி சிவ சிவ என்று சொன்னால் போதும், அந்த பாவங்கள் பொசுங்கி போகும். ஆகவே ஆன்மீக ரீதியாக பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும், கடன் தொல்லைகள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெறவும் உச்சரிக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வசிய சிவ மந்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக இதன் முழுமையான அர்த்தம் மற்றும் இதனால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று காணலாம். இந்த மந்திரத்தின் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், சிவ சிவ அப்படி என்றால் சிவபெருமானின் திருநாமம். சிவ என்ற சொல்லுக்கு மங்களம் அல்லது தூய்மை என்று பொருள். இது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை உருவாக்குகிறது. வசி வசி சித்தர்களின் இரகசிய பரிபாஷையாகும். சிவ சிவ என்பதை மாற்றி உச்சரித்தால் வசி வசி என்று வரும். வசி என்றால் வசியம் செய்தல் அல்லது ஈர்த்தல் என்று பொருள். பிரபஞ்சத்தில் உள்ள நன்மைகளையும் செல்வ வளங்களையும் நம்மை நோக்கி ஈர்ப்பதே இதன் சூட்சுமம். கோடீஸ்வர யோகம் தர, வாழ்க்கையில் வறுமை நீங்கி கோடீஸ்வரராக மாறக்கூடிய யோகத்தையும் செல்வ வளங்களையும் வசியப்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுதல் வர வர ஸ்வாஹா ஆகும். விரைவாக என்னிடம் வரட்டும், அது எனக்குள் நிலை பெறட்டும் என்று பிரபஞ்சத்திடம் ஆக்ரோஷமாகவும் நம்பிக்கையோடும் சமர்ப்பிப்பதாகும். இப்பொழுது ஸ்கிரீனில் தெரியும் மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று காணலாம். நன்றாக கவனியுங்கள். சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாஹா இப்படியும் நாம் ஜபிக்கலாம். அல்லது சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர வரம் தர வா வா இப்படியும் நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த இரண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து வரலாம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், கடன் தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி வந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். சீரான பணப்புழக்கம், வியாபாரம், தொழில் அல்லது வேலை செய்பவர்களுக்கு முடங்கி கிடந்த பணம் கைக்கு வரும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். குபேர யோகம், சிவபெருமானே குபேரருக்கு செல்வங்களை வழங்கி ஈஸ்வரர் ஆனார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த மந்திரம் சிவ குபேர சக்தியை ஈர்த்து தரும். மன அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றல், வீட்டில் உள்ள வறுமை நிலை, மன கவலைகள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் மன அமைதி உண்டாகும். இந்த மந்திரத்தை எப்படி, எப்போது, எங்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். வழிபாட்டு முறை என்னுடைய விவரம் என்னவென்றால், இதற்கு உகந்த நாள், அதாவது இந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்கக்கூடிய உகந்த நாள், உகந்த நேரம் என்னவென்றால், பிரதோஷம் அன்று அல்லது திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சிவராத்திரி நாட்களில் நாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லக்கூடிய 4:30 மணி, விடிய காலை அதிகாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், அல்லது மாலை பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சிவன் படத்தின் முன்போ அல்லது சிவன் கோவிலில் அமர்ந்தோ நெற்றியில் திருநீர் அணிந்து முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்க வேண்டும். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து 108 முறை உருஜெபிப்பது மிக சிறந்த பலனை தரும். இந்த வசிய மந்திரத்தை முழு நம்பிக்கையுடனும் தூய்மையான மனதுடனும் தொடர்ந்து உச்சரித்து வரும்போது உங்கள் பொருளாதார நிலையில் நல்லதொரு மாற்றத்தை காண முடியும். ஆகவே நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து பலன் பெறுவீர்களாக.
நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்டில் சிவ சிவ வசி வசி என டைப் செய்யவும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.